ஊருக்குள்ள பெரிய பெரிய ரவுடி எல்லாம் இங்க இருக்க நீ தனியா அடிபடி சாப்பிடுற பாத்தியா அண்ணன் இங்கேயே ஆரம்பிச்சிட்டாரு. வண்டியில அடியே ஊருக்கு போற முடியும் கடைசியா அவனுக்கு 2 பேருக்கு ஒரு தடவை பாத்துக்க வர மாட்டானுங்க. அவங்க சைட்ல ஆகி போச்சுன்னா ஜெயில வந்து பாரு. எங்க சைட்ல ஆகி போச்சுன்னா கடையை காலி பண்ணிட்டு ஊரா பக்கம் போயிடணும். காடியா கீடியா கட்டி டிஸ்டர்ப் பண்ணப்படாதா. என்னடா இங்க இருந்த வண்டியா காணா? 5-10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சில கேம்ஸ்லாம் வந்து பிளே ஸ்டோர்ல ரிலீஸ் பண்ணாங்க. பயங்கரமே ஹிட் ஆனிச்சு. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா அந்த கேம்ஸ்ல வந்து பிளே ஸ்டோர்ல இருந்து ரிமூவ் பண்ணிருப்பாங்க. அந்த கேம் அழிஞ்சே போயிருக்கும். ஆனா அந்த கேம் வந்து பிளே ஸ்டோர்ல இருந்து ரிமூவ் பண்ணாலும் மத்த வெப்சைட்ஸ்ல வந்து அவைலபிளா இருந்துச்சு. அந்த மாதிரி பிளே ஸ்டோர்ல இருந்து ரிமூவ் பண்ண தரமான கேம்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஒரு 10 கேம்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ நல்லா போனுச்சுன்னா இந்த சீரிஸை நான் வந்து கண்டினியூ பண்ணலாம்னு இருக்கேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அந்த மாதிரி போயிட்டே இருக்கலாம். வளவலன்னு பேசாம வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் கமரா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க guys. வீடியோ பாக்குறவங்க எல்லாருமே லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ரெக்கமெண்டேஷன்ல போகும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். டெட் ஸ்பேஸ் மொபைல் 2011 வந்து இந்த கேம் ரிலீஸ் பண்ணாங்க. டெட் ஸ்பேஸ் கேம் பிசில வந்த 1 and 2 இடையில நடக்கிற ஒரு கதையை தான் டிசைன் பண்ணிருப்பாங்க. அந்த பிசில எந்த அளவு கிராபிக்ஸ் கொடுத்திருப்பாங்களோ அந்த கிராபிக்ஸை வந்து அப்படியே போர்ட்டபிள் பண்ணி மொபைல் கொடுத்திருப்பாங்க. தரமான ஒரு ஹாரர் கேம் நீங்க வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கேம் மஸ்ட் பிளே பண்ணலாம். அந்த அளவுக்கு சூப்பரான கேம், கிராபிக்ஸும் தரமா இருக்கும். இதோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து வேண்டல் அப்படிங்கிற ஒரு குறியீடு கொண்ட ஒரு இன்ஜினியரா வந்து நம்ம விளையாடுவோம். யூனிட்டாலஜிங்கிற ஒரு மதக்குழு வந்து நம்மள வந்து ஸ்பேஸுக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அந்த இடத்துல ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு மின்சார கோளாறு வந்து ஏற்பட்டிருக்கும். அதை வந்து சரி பண்றதுக்காக நம்ம வந்து ஸ்பேஸுக்கு போவோம். அந்த இடத்துல நம்ம தெரியாம ஒரு பாதுகாப்பு கவசத்தை உடைச்சி நெக்ரோமார்பஸ்ங்கிற ஒரு மியூட்டன்டான ஏலியன்ஸ் வந்து நம்ம விடுவிச்சிடறோம். அதுக்கப்புறம் நம்ம தான் விடுவிச்சோம் அந்த ஏலியன்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு இந்த தப்பை உணர்ந்து அங்க பவர் ஸ்டேஷன்ல இருக்கிற ப்ராப்ளத்தையும் இந்த ஏலியன்ஸையும் போட்டு தள்ளி எப்படி நம்ம வந்து வெளியே வரோங்கிறத இந்த கேம் பிளே டிசைன் பண்ணிருப்பாங்க. 3rd-person ஷூட்டிங்ல வந்து கேம் டிசைன் பண்ணிருப்பாங்க. இதுல ஏகப்பட்ட பசில்ஸ் இருக்கும், ஏகப்பட்ட ஏலியன் வெரைட்டிஸ் இருக்கும், பாசஸ் வந்து நிறைய பேர் வருவாங்க. அப்பப்ப ஸ்பேஸ்ல வந்து நம்ம பறந்துட்டு போற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மிஷன்ஸ் எல்லாம் உண்மையுமே அருமையா இருக்கும். ப்ராப்பரான ஒரு ஹாரர் கேம் நீங்க விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கேம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா ஒரு சீன்ல யாசம் நீங்க ஜம்ப்ஸ்கார் ஆகி கீழே விழுவுற மாதிரி இந்த கேம் பிளே வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு தரமான கேம்ங்க. நெக்ஸ்ட் ஸ்டீவன் ஸ்பில்பெர்க் திரைப்படத்தை அடிப்படையாக கொண்டு வெளியே வந்த ஒரு கேம் தான் அட்வென்ச்சர் ஆஃப் டின்டின் சீக்ரெட் ஆஃப் யூனிகார்ன். மொபைல் கேம் கிராபிக்ஸ்ல ஒரு சாகசமா அட்வென்ச்சரா நீங்க பிளே பண்ண நினைச்சீங்கன்னா இந்த கேம் வந்து நீங்க மறக்காம ட்ரை பண்ணலாம். இதோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா படத்தோட கதையை வந்து அப்படியே அடாப்ட் பண்ணிருப்பாங்க. யங் ஜேர்னலிஸ்ட் டின்டின் வந்து சந்தையில ஒரு அழகான ஒரு கப்பலோட டிசைன் வந்து வாங்குறாரு. அந்த கப்பல் பேர் வந்து யூனிகார்ன். அந்த கப்பலுக்குள்ள வந்து ஒரு ரகசியமான ஒரு வரைபடம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அது வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கடல்ல முழுகிய ஒரு புதையலை பத்தின ஒரு மேப். இந்த புதையலை கண்டுபிடிக்கிறதுக்கு டின்டின் ஒரு பக்கம் போவாரு. நம்மள வந்து துரத்துற ஒரு வில்லங்க அங்க இருப்பாங்க, இவான் சக்காரிங்கிற ஒரு டீம். சோ அவங்கள்ட்ட இருந்து எப்படி தப்பிச்சு நம்ம நாயும் நம்மளும் எப்படி போய் அந்த இதை கண்டுபிடிக்கிறோம், அந்த புதையலை எப்படி கண்டுபிடிக்கிறோம், அது போற வழியில கடல்ல பாலைவனத்துல இருக்கிற மர்மத்துல எப்படி தாண்டி நம்ம வந்து அந்த புதையலை கண்டுபிடிக்கிறதா ஒரு கதையா இருக்கும். இந்த கேம் பிளே ஸ்டைல் வந்து ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சரா இருக்கும். இதுல வந்து 2D 3D பிளாட்ஃபார்ம் வந்து கலந்து இருக்கும். ஏன்னா ஒரு சில இடத்துல வந்து நம்ம ஒரே சைடா போற மாதிரி இருக்கும், குதிச்சு போற மாதிரி இருக்கும். ஒரு சில இடத்துல வந்து ஓப்பன் வேர்ல்டா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து ஸ்டெல்த் கேம்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. எதிரியை வந்து நேரடியா நம்ம போய் தாக்காம பின்னாடி போய் நம்ம மறைஞ்சு தாக்குற மாதிரி இந்த கேம் பிளே டிசைன் பண்ணிருப்பாங்க. நோயை வச்சு நம்ம ஒரு சில இடத்துல கேம் பிளே பண்ணுவோம். சின்ன சின்ன இடத்துல வந்து அந்த நாய் உள்ள போயிட்டு ஒரு சில பொருளை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். நல்லாவே இருக்கும். இதுல வந்து பிளைட் ஓட்டுறது, வால் சண்டை, பைக் ஓட்டுறதுன்னு சொல்லி எல்லாமே பண்ணிருப்பாங்க. அந்த காலத்துல அந்த கிராபிக்ஸ் வந்து சூப்பரா அடாப்ட் பண்ணிருப்பாங்க. இது வந்து மொபைலுக்கு வந்து ஒரு கேம்னா நம்பவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு கிராபிக்ஸ் நல்லாவே பண்ணிருப்பாங்க. நோவா 3 எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டோரி கேம்னா இந்த கேம் தான் சொல்லுவேன். ஒரு சயின்டிஃபை ஆக்ஷன் கேம்னா இந்த கேம் தான். இதோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா நோவா 2ஓட தொடர்ச்சியா தான் இருக்கும். நம்ம வந்து கால்வாடிங்கிற ஒரு ஓய்வு பெற்ற கமாண்டரா இந்த கேம்ல விளையாடுவோம். பூமியில வந்து மக்கள் வாழ்றதுக்கான தகுதியற்ற இடமா மாறிடுச்சு. அதனால மக்கள் எல்லாமே விண்வெளியில போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல வால்டரிஸ்னு ஒரு வேற்றுக்கிரகவாசிக்கு வந்து பூமியில இருக்கிற ஒரு மர்மமான பொருளை வந்து கைப்பற்ற ட்ரை பண்றாங்க. அது வந்து எடுத்துட்டாங்கன்னா அவங்க மனித இலத்தையே அழிச்சிருவாங்க. அதான் வேற கிரகத்துல இருக்கிற மனித இலத்தையே ஃபுல்லா அழிச்சிருவாங்க. அதனால அந்த ஏலியன் கேங் வந்து பொருளை கண்டுபிடிக்காம தடுக்கிறதா நம்மளோட வேலையா இருக்கும் இந்த கேம் பிளேல. ஸ்டோரி வைஸ் சூப்பராகவே பண்ணிருப்பாங்க. இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டரா இந்த கேம் வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க. கால் ஆஃப் டியூட்டி, மாடர்ன் வார்ஃபேர்ஸ் அந்த மாதிரி கேம் டிசைன்ல பண்ணிருப்பாங்க. ஏகப்பட்ட கன்ஸ் வந்து இதுல அவைலபிளா கொடுத்திருப்பாங்க. கன்ஸ், கிரனேட்ஸ், அந்த மாதிரி ஸ்லோ மோஷன் பவர், வில்லனை தூக்கி போடுற பவர், வெஹிக்கல்ஸ், மிஷின்ஸ் சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்தை ஆட் பண்ணிருப்பாங்க. சூப்பராகவே இருக்கும். நல்ல ஒரு ஸ்டோரி வேணும் அப்படின்னா இந்த கேம் தாராளமா ப்ளே பண்ணலாம். இல்ல அடிக்கடி கட் சீன்ஸ் எல்லாம் வரும், பசில்ஸ் எல்லாம் ரொம்ப தரமாவே இருக்கும்.
ஷேடோ கார்டியன் 2011ல ரிலீஸ் பண்ண ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம் தான் இந்த கேம். அன்சார்ட்டட் கேம் வந்து நீங்க பிசில ப்ளே பண்ணிருப்பீங்க, பிசி PS3ல இருந்து ப்ளே பண்ணிருப்பீங்க. அந்த கேம் மாதிரியே இந்த கேம் டிசைன் பண்ணிருப்பாங்க. ஆண்ட்ராய்டுக்கு இது வந்து ஒரு தரமான கேம்னு சொல்லலாம். இந்த கேம்ல வந்து ஒரு புதையலை தேடி போறதா வந்து ஒரு மையமா இருக்கும். இந்த ஸ்டோரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஜேசன் காலுங்கிற ஒரு வீரனா நம்ம வந்து ப்ளே பண்ணுவோம். பிரைமா மாட்டீரியா அப்படிங்கிற ஒரு பழங்கால அதிசயமான ஒரு பொருளை வந்து நம்ம தேடி போற மாதிரி இந்த கேம்ல வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க. பொருளை வில்லங்க எடுத்தாங்கன்னா மனித இனத்தையே வந்து அழிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அதிசயமான ஒரு பொருள். அந்த பொருளை எடுக்கிறதுக்கு வில்லன் கேங்கு வந்து தேடி வருவாங்க. அவங்க வந்து மெர்சனரிஸ், அவங்களோட தலைவர் வந்து நோவிக். அவங்களுக்கும் நமக்கும் இடையில நடக்கிற ஒரு போராட்டம் தான் இந்த கதையா இருக்கும். இந்த கேம்ல பல நாடுக்கு வந்து நீங்க டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். எகிப்தோட பிரமிடுக்கு நம்ம போற மாதிரி இருக்கும், காட்டுக்குள்ள போற மாதிரி இருக்கும், பனிமலை, அந்த மாதிரி ஏகப்பட்ட லொகேஷன்ல மாறி மாறி போய் அங்க வர பாசஸ், அங்க வர அந்த டேங்க் மிஷின் வச்சுட்டு வர வில்லங்க எல்லாத்தையும் நம்ம போட்டு தள்ளுற கதை மாதிரி இருக்கும். ஸ்டெல்த் கேம்ல வந்து இதுல ரொம்ப அதிகமாவே இருக்கும். இதோட எக்ஸ்ப்ளோரேஷன், கிளைம்பிங் அதெல்லாம் வந்து டாம் ரைடர் கேம்ல நீங்க எப்படி பார்த்திருப்பீங்க அதே மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க. தரமான கேமுங்க. அந்த டைம்ல அந்த கிராபிக்ஸ்லாம் சூப்பரா யூட்டிலைஸ் பண்ணிருப்பாங்க மொபைல்லயே. பிரதர்ஸ் டேல் ஆஃப் டூ சன்ஸ் ஒரு எமோஷனல் கேமும் வேணும், அதே சமயம் ஒரு எக்ஸ்ப்ளோரேஷனும் அழகா இருக்கணும், ஸ்டோரி டெல்லிங்கும் சூப்பரா இருக்கணும். அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கேம் வந்து உங்களுக்கான ஒரு பொக்கிஷன் வச்சுக்கலாம். இந்த ஸ்டோரி பாத்தீங்கன்னா 2 சகோதரர்களை பற்றின ஒரு கதை தான். அந்த பிரதர்ஸோட அப்பா வந்து உயிருக்கு ஆபத்து நிலையில இருப்பாரு. அவரை காப்பாற்றணும்னா வாட்டர் ஆஃப் லைஃப்ங்கிற ஒரு புனித நீர் வந்து நமக்கு தேவைப்படும். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக பிக் பிரதரும் லிட்டில் பிரதரும் சேர்ந்து அந்த நீரை தேடி ஒரு ஆபத்தான பயணத்தை வந்து தொடங்குறாங்க. இதுதான் வந்து கேம் பிளேயோட ஒரு மெயின் கருவா இருக்கும். போற வழியில வர ஜெயின்ஸ், கொடூரமான மனிதர்கள், இயற்கை சீற்றங்கள்லாம் நம்ம எதிர்கொண்டு எப்படி அந்த வாட்டர் லைஃப் வந்து எடுத்துட்டு வரோம் அப்படிங்கிற ஒரு கதையா இருக்கும். இதோட சிறப்பு அம்சம் என்னன்னா சின்ன பையனுக்கு தண்ணினா கொஞ்சம் கண்டம். அவன் அண்ணாவோட உதவியால எப்படி அந்த தண்ணி அந்த பயத்தெல்லாம் கடந்து போறான் அப்படிங்கிற ஒரு எமோஷனல் ஸ்டோரி கொண்டு வந்திருப்பாங்க. பெரிய பையன் வந்து நல்லா ஸ்ட்ராங்கஸ்ட், அவன் எதுக்கும் பயப்படாத மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவன் வந்து இந்த பயந்த சின்ன சகோதரனை எப்படி வழிகாட்டி கூட்டு போறாங்கிற கதையா இருக்கும். இந்த கேம் பிளே பாத்தீங்கன்னா நீங்க வந்து 2 கேரக்டர் நீங்க பிளே பண்ற மாதிரி இருக்கும். எப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட்ல வந்து நீங்க பிளே பண்ற மாதிரி இருக்கும். ரைட் ஹேண்ட் மூவ் பண்ணீங்கன்னா பெரிய அண்ணா வந்து மூவ் ஆகும், லெஃப்ட் ஹேண்ட் மூவ் பண்ணினா சின்ன தம்பி வந்து மூவ் ஆவாரு. அந்த மாதிரி உங்களை வந்து ஒரு என்கேஜிங்கா வச்சுக்கிற கேம் தான். நீங்க வந்து 2 சைடு பார்த்து ஒரே கேம் பிளேல நீங்க விளையாடுற மாதிரி இருக்கும். ஜம்ப் பண்றது, அப்புறம் அந்த புஷ் பண்ணி பாறை தள்ளுறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் பெரிய அண்ணன் பார்த்துப்பாரு. சின்ன பையன் வந்து அந்த குட்டி குட்டி சின்ன சின்ன பசில்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இவர் பார்த்துப்பாரு, சின்ன தம்பி. இந்த கேம்ல மேக்ஸிமம் வந்து பசிலா தான் இருக்கும், டீம் ஒர்க்கா வந்து பண்ற மாதிரி இருக்கும். சூப்பரான ஒரு கேமுங்க. இதுல வந்து இங்கிலீஷ் பேச மாட்டாங்க, ஜிப்ரீஸா பேசுவாங்க. ஆனா அவங்களோட பண்ற அசைவு, அந்த எமோஷனல் வந்து நம்ம ஈஸியா கனெக்ட் ஆகி நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த கேம் ஸ்டோரி. ஒரு சின்ன கேம் தான். இந்த கேம் நீங்க வந்து ஒரு மைண்ட் ஃப்ரீயா விளையாடணும் அப்படின்னா இந்த கேம் நீங்க தாராளமா விளையாடலாம். சூப்பரான கேமுங்க. ஆஸ்பால்ட் 7 ஹீட் பிளே ஸ்டோர்ல வந்து ஆஸ்பால்ட் 8, ஆஸ்பால்ட் நைட்ரோ, ஆஸ்பால்ட் 9, 10ல அவைலபிளா இருக்கு. இது வந்து பிளே ஸ்டோர்ல ரிலீஸ் பண்ணாங்க. இதுக்கு அப்புறம் வந்த கேம்ஸ் வந்து ஃபேமஸான ஒரு ரீசனுக்காக இந்த கேமை வந்து அப்படியே பிளே ஸ்டோர்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இது ஒரு ரேசிங் கேம் தான். இந்த கேம்ல வந்து கதெல்லாம் இருக்காது. ஒவ்வொரு ரேஸ்லயும் நீங்க போயிட்டு ஜெயிக்கிறது, அதுக்கப்புறம் இந்த கேரியர் மோடு விளையாடுறது நல்லாவே இருக்கும். கிராபிக்ஸ் சூப்பராக இருக்குங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கிராபிக்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்களோ இந்த கிராபிக்ஸை பக்காவா யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த பூஸ்ட் போட்டு போறது, காரோட நிறைய வகைகள் வந்து இதுல கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு ஆர்கேட் மோட் நீங்க விளையாடுறீங்கன்னா ஒரு 10 பிளேயர் இருக்கானா அடுத்து வின் பண்ண போக அந்த தோக்கற கார்ஸ்லாம் வந்து எலிமினேட் பண்ணிட்டே வருவாங்க. அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். கடைசியா 2 பேத்துக்குள்ள ஒரு போட்டி மாதிரி இருக்கும். இந்த கேம் நல்லாவே ஜாலியா ஒரு கார் ரேஸ் வந்து ஹை கிராபிக்ஸ் விளையாட இந்த கேம் நீங்க ஜாலியா ப்ளே பண்ணலாம். இதோட ஹை கிராபிக்ஸ் கேம்ல நிறைய வந்துருச்சு. ஆனா பிளே ஸ்டோர்ல இருந்த ஒரு பெஸ்ட் கார் ரேஸ்னா இந்த கார் ரேஸ்னு சொல்லி அது வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதனால இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணிருக்கேன். பிளேட் ஸ்லிஞ்சர் ஒரு வெஸ்டர்ன் சைஃபை ஜாம்பி கேம்னா இந்த கேம் சொல்லலாம். ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் மாதிரி இந்த கேம் வந்து ஒரு கவுபாய் பேஸ் பண்ண கேம் தான். இந்த கேம்ல பாத்தீங்கன்னா நம்ம வில்லியம் கால்ஸ்டன்ங்கிற ஒரு ஹீரோவா ப்ளே பண்ணுவோம். அவர் வந்து ஒரு போர் முடிஞ்சு தன்னோட சொந்த ஊருக்கு வந்து திரும்புறாரு. ஹேமர் பீக்குங்கிற ஊருக்கு வந்து திரும்ப வராரு. பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்குது. ஏன்னா அங்க ஊர்ல இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு மியூட்டன்ஸ் ஏலியன்ஸா மாறி இருக்காங்க. அங்க ஊர்ல இருக்கிற பாதி மக்கள் வந்து ஊரை விட்டே போயிருப்பாங்க. இந்த அரக்கர்கள்லாம் எங்க இருந்து வந்தாங்க, ஊர்ல இருக்கிற மக்களுக்கு என்ன ஆச்சு, தன்னோட குடும்பம் உயிரோட இருக்குதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு விடை தேடி போற ஒரு கதையா தான் இருக்கும் இந்த கேம். இந்த கேம் பிளே ஸ்டைல் பாத்தீங்கன்னா ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஹேக் அண்ட் ஸ்லாக்ஸ் வகைய கேம்ல தான் வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க. நமக்கு வந்து 2 வெப்பன்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஒன்னு வந்து துப்பாக்கி, இன்னொன்னு வந்து பிளேடு. சோ அந்த துப்பாக்கி யூஸ் பண்ணி பிளேடு யூஸ் பண்ணி அங்க வர அந்த மியூட்டன்ட் ஏலியன்ஸ் வந்து 2 துண்டா வெட்டி போடுற ஒரு காம்போ டிசைன்ல வந்து பண்ணிருப்பாங்க இந்த கேம். அடிக்கடி குதிரை சண்டைகள் வரும். பவர் சிஸ்டம் இன்க்ரீஸ் பண்றது இந்த கேம்ல நல்லா பண்ணிருப்பாங்க. ஒரு சூப்பரான கிராபிக்ஸ்ல இருந்து வந்து கேம் டிசைன் பண்ணிருப்பாங்க. மேம் நல்லா இருக்கும். நிறைய ஸ்டேஜஸ்ல போயிருக்கு. நல்லாவே இருக்கும். ஜேம்ஸ் கேமரோனோட பிரம்மாண்டமான படைப்பான அவதார பேஸ் பண்ண ஒரு கேம் தான் அவதார் த கேம். பாண்டோரா உலகத்தை வந்து இந்த கேம்ல அழகா பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. அங்க நடக்கிற ஒரு சாகசத்தை நம்ம கண்முனை வந்து அப்படியே கொண்டு வந்திருப்பாங்க. இதோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா மூவிக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த கேம்ல நம்ம வந்து ஏபிள் ரைடர்ங்கிற ஒரு சிக்னல் ஸ்பெஷலிஸ்டாக நம்ம விளையாடுவோம். இந்த கேமோட ஹைலைட் என்னன்னா நமக்கு வந்து 2 சாய்ஸ் கொடுத்துருவாங்க. ஆடியோ பக்கம் போறதா, நாவி பக்கம் போறதா. ஆடியோ பக்கம் போனா மனிதர்களோட இணைந்து நவீன ஆயுதங்களை பயன்படுத்தி நாவிங்கிற இனத்தையே அழிக்கிறது. நாவி பக்கம் போனா பாண்டோரா
சூப்பராவை வந்து பாதுகாத்து அந்த நாவீனத்தோட மக்களோட இணைஞ்சு மக்களை எதிர்த்து போராடுற மாதிரி நம்ம கிட்ட வந்து சாய்ஸ் கொடுத்திருப்பாங்க. 2 டைப்ல வந்து இந்த கேமோட எண்டிங் முடிஞ்சிருக்கும். தேர்ட் பர்சன் ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம் தான் இந்த கேம் பிளே வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க. அந்த பேண்டரோட அழகை சூப்பரா காமிச்சிருப்பாங்க. அது எந்த அளவுக்கு கிராபிக்ஸ்ல காட்ட முடியும் அந்த கிராபிக்ஸ் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஆடிய மனிதர்கள் பக்கம் வந்து மிஷின் கன்னு, ஷார்ட் கன்னு, ஃபிளேம் த்ரோயர் அந்த மாதிரி பெரிய பெரிய மிஷின்ஸ்ல வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. இயந்திர மனிதர்கள், ஹெலிகாப்டர், வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. நாவி பக்கம் வந்தீங்கன்னா அவங்களோட வில்லம்பு, கோடாரி, பெரிய பெரிய வாளு, பாரம்பரிய ஆயுதங்கள் எல்லாம் பயன்படுத்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க. விலங்குகளை யூஸ் பண்ணி ஃபைட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி 2க்கும் டிஃபரன்ஸ் காமிச்சு சூப்பரா டிசைன் பண்ணிருப்பாங்க. மேக்ஸிமம் ஸ்டெல்த் முறையில் தான் நீங்க வந்து போய் அடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த கேம் லாஃப்ட் தான் இந்த கேம் ரிலீஸ் பண்ணாங்க. மேக்ஸிமம் கேம் லாஃப்டோட கேம்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்குங்க. அவங்க வந்து ஈஸியா பிசில இந்த கேம்ஸ் அழகா போர்ட்டபிள் பண்ணி கன்சோல் பண்ணி நம்ம கொடுத்துருவாங்க. அந்த நிறுவனம் வந்து இப்ப இருக்குதா இல்லையானே தெரியாத மாதிரி மறைஞ்சே போயிருச்சு. இப்ப நான் லிஸ்ட்ல சொன்ன மேக்ஸிமம் கேம்ஸ் எல்லாமே கேம் லாஃப்ட் தான் வந்து தயாரிச்சிருப்பாங்க. Resident Evil 4 மொபைல் வெர்ஷன் PS2ல மட்டும் Resident Evil 4 இல்லங்க, மொபைல்லயும் வந்து Resident Evil 4ஓட கன்சோல் வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு கதை பாத்தீங்கன்னா லியான் எஸ்கேலண்டியா நம்ம விளையாடுவோம். சேம் அமெரிக்க ஜனாதிபதியான மகளான ஆஷ்லி வந்து கடத்தி வச்சிருப்பாங்க. அதனால நம்ம வந்து அந்த வில்லேஜுக்குள்ள போயிட்டு அதை வந்து கூட்டிட்டு வர மாதிரி கதையா தான் இருக்கும். அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் இந்த பாராசைட்டுங்கிற ஒரு வைரஸ் மூலமா வந்து அஃபெக்ட் ஆகி ஒரு ஜாம்பிஸா இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் அறிவாளியாகவும் இருப்பாங்க. அங்க எப்படி நம்ம ஆஷ்லியை கூட்டு வர அந்த பாசஸ் எல்லாம் வந்து நம்ம எப்படி பேசுறத கதையா இருக்கும். PS2ல அந்த கேம் ஸ்டோரியை கொஞ்சம் கூட மாத்தாம அந்த கேம் பிளே அப்டேட் டிசைன் பண்ணிருப்பாங்க. ஸ்டேஜஸ் வந்து பெருசா இல்லாம சின்ன ஸ்டேஜா முடிச்சிருப்பாங்க. ஆனா அதுல இருந்த எல்லா பாஸுமே இங்க இருப்பாங்க. எல்லா அப்கிரேடட் கன்ஸும் இருக்கும். அந்த மெர்ச்சன்டைஸ் கன்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். கன்ஸ் அப்கிரேட் பண்ற சிஸ்டம் இதுல கொண்டு வந்திருப்பாங்க. இது சொல்ல போனா அந்த அன்லிமிட்டட் ராக்கெட் லான்ச்சர், அன்லிமிட்டட் மிஷின் கன் வந்து இதுல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. மொபைல்ல சூப்பரான ஒரு கேமுங்க. செம்ம கிராபிக்ஸா இருக்கும். அந்த Resident Evil 4 PS2ல இருக்கிற அந்த ஒரு ஹாரர் ஃபீல் வந்து கொஞ்சம் கூட மாத்தாம அப்படியே வந்து கன்சோல் பண்ணிருங்க. சூப்பரா பண்ணிருப்பாங்க. கடைசியா டாப் 1 எனக்கு பிடிச்ச ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான கேம் எத்தனை பேர் விளையாண்டுருப்பீங்கன்னு தெரியல. ஆர்வ ரசிகர்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கேம்னா இந்த கேம் தான். ஒரு பெரிய விருந்துனே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கேம்ங்க மார்வல் ஃபியூச்சர் ரெவல்யூஷன். கதையும் சூப்பரா இருக்கும். ஓப்பன் வேர்ல்டு கேமா பண்ணிருப்பாங்க. கேம் பிளே, அதாவது ஆக்ஷன் RPGs எல்லாமே சூப்பரா இருக்குங்க. ஏன்டா இந்த கேம் வந்து பிளேஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணீங்க, இந்த கேம் பாதிக்கு மேல வந்து டெவலப் பண்ணா விட்டாங்க மார்வல் கேமர் சைடு, ஏன்டா இந்த கேமை விட்டீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இன்னமும் ஓடிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான கேம்ங்க. பாதி முக்காவாசி நான் முடிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எங்கடா இந்த கேமை காணோம் அப்படிங்கிற மாதிரி பிளே ஸ்டோர்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா மல்டிவர்ஸ் எல்லா பூமியும் வந்து மோதி ஒரு அழிவை வந்து ஏற்படுத்து. இதனால ஒட்டுமொத்த மாறு உலகமே அழிகிற நிலையில வந்துடும். அந்த அழிவை தடுக்க விஷன் வந்து தன்னோட உயிரையே தியாகம் பண்ணி பல்வேறு பிரபஞ்சத்துக்குலாம் போய் அங்க இருக்கிற பூமி எல்லாத்தையுமே இணைச்சு பிரைமரி எர்த்துங்கிற ஒரு இடத்தை உருவாக்குறாரு. புதிய உலகத்தை வந்து உருவாக்குறாரு. சோ அந்த விஷன் உருவாக்குன புதிய உலகத்தை வந்து பாதுகாக்க வேறு மல்டிவர்ஸ்ல இருந்து சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் இணைந்து ஒமேகா ஃபிளைட்ங்கிற ஒரு குழுவை உருவாக்குறாங்க. உருவாக்குன பிரைமரி எர்த்தை அழிக்கிறதுக்காக இருக்கிற வில்லன்ஸ் எல்லாத்தையுமே போட்டு புரட்டி எடுத்து இவங்க வந்து இந்த உலகத்தை வந்து தக்க வச்சுக்கிறாங்களா இல்லையாங்க ஒரு கதையா இருக்கும். இதுல மார்வல்ல இருக்கிற எல்லா வில்லன்ஸும் கொண்டு வந்திருப்பாங்க. ரெட் ஸ்கல், கிங் பின், மாஸ்டிரோ அந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு சூப்பரான ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேம்னா இந்த கேம் தான். இந்த கேம்ல நீங்க எல்லா கேரக்டராவும் பிளே பண்ண முடியுங்க. ஸ்பைடர்மேன், அயன்மேன், வால்வரின், ஸ்கார்லெட் விட்ச், கேப்டன் அமெரிக்கா, பிளாக் விடோ, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸாவும் நம்ம பிளே பண்ண முடியும். ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் தனி கேம் பிளே ஸ்டைல் வந்து சூப்பரா டிசைன் பண்ணிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச கேமுங்க. இந்த கேம் போனப்ப நான் உண்மையாலுமே வந்து ஒரு மென்டல் பிரஷருக்கு போயிட்டாங்க. ஏன்னா இந்த கேம் முடிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருந்தேன். அதுக்காக நான் எல்லா சிஸ்டமே அப்கிரேட் பண்ணிட்டு பக்காவா பண்ணி வச்சிருந்தேங்க. இந்த கேம் ஒரு கட்டத்துல இந்த கேமுக்கு அப்டேட்டே வராம இருந்துச்சு. தெரியாம அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். கேம் மொத்தமா போயிருச்சு. வேற ஒரு சோர்ஸ்ல போய் டெவலப் பண்ணாலும் இது நெட் கனெக்ஷன் வேணும்னால அந்த இதோட கனெக்ட் ஆக மாட்டேங்குது. VPN வச்சாலும் விளையாட முடியல. மொத்தமா முடிச்சு விட்டாங்க. ரொம்ப ஆசையா இருந்தாங்க. ஓகே கைஸ், புலம்புறத விட்டுறலாம். இந்த மாதிரி இந்த லிஸ்ட்ல இருக்கிற நிறைய கேம் வந்து நிறைய பேர் பாதி வரி விளையாண்டு அப்புறம் அந்த கேம் நீங்க முழுசா முடிக்காமலே போயிருக்கலாம். நிறைய பேருக்கு அந்த மாதிரி கூட ஆயிருந்திருக்கலாம். அந்த மாதிரி யாருக்கா ஆயிருந்துச்சுன்னா அந்த என்ன கேமுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோட பார்ட் 2 பார்ட் 3 வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து அப்டேட் பண்றேன். அவ்வளவுதான் கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் until now bye bye guys.